மிஸ்ஸஸ் சரண்யா அபிஷேக் லைஃப் ஸ்டைல் சார்பாக என் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பார்க்கவிருக்கும் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முக்கிய குறிப்பு, இனி வரப்போகிற 4 நாளைக்கும் நம்மளோட வீடியோ எல்லாமே கிராமத்து மண் வாசனையிலேயே அமையும் அப்படிங்கிறத புத்துணர்வுடனும் புது மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்குல்ல, நம்ம தமிழில் பேசினா நல்லா இருக்குது. அதுவும் ஒரு விதமாக சந்தோஷமாக இருக்குதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ சந்தோஷப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 7 மணிக்கு எடுத்த வண்டியை அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்துறது நாங்களாக தான் இருக்கும். விடிய விடிய பயணம் பண்ணேன் சார், வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஒரு விதமாக ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, கோயம்புத்தூர் மெயின் வந்ததுக்கப்புறம் நானும் தம்பியை மட்டும் பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். லக்கேஜும் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு பேக் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அந்த டபுள் சைட் பேக் வந்து அங்கேருந்து நம்ம ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வருவோம்ல, அதுக்காக தேவைப்படணும் எடுத்து சும்மா மாட்டிக்கிட்டு வந்தது தான். இதெல்லாம் பண்ண எங்களுக்கு நாளைக்கு பொங்கல், இன்னைக்கு வந்து கூட்டமாக இருக்கும்னு தெரியாமல் போச்சு. பஸ் எல்லாம் பார்க்குறோம், தொத்திக்கிட்டும் முந்திக்கிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தது தான் பார்த்தோம், வேண்டாம் வண்டியிலேயே போயிடலாம், எடுறா கைப்புள்ள வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டுர் மாமா டுர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து பைக்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாம் போயிடலாம், சல்லுன்னு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டேன். அசால்ட்டாக நினச்சது தான், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தை முதல் நாளுமா, மார்கழி கடைசி நாளுமா, பனி அதிகமாக இருக்குமா, என்ன பண்ணிருச்சு, வாட்டி எடுத்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி நானும் என் வீட்டுக்காரரும் என் குழந்தையும் பண்ண முடியலையே. எப்படியோ ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேஃப்டியாக சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக சந்தோஷமாக இருந்துச்சு.